ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு லாங் டேர்ம் பிளான். லாங் ரன்ல என் கம்பெனி என்னவா இருக்கணும், என்ன பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்றது தான் இங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க சில இமேஜஸ் நீங்க பாக்குறீங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஜியோ. ஸோ இந்த ஜியோ அவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி நமக்கு நிறைய முறை நிறைய இடத்துல எக்ஸாம்பிளா நம்ம பேசியிருக்கோம். மார்க்கெட்ல ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா அப்படின்னு நிறைய நெட்வொர்க் பெரிய அளவுல இருந்த ஒரு டைம்ல ஜியோ உள்ள வராங்க. வந்துட்டு ஒரு 3 months வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா டெய்லி 1 GB இன்டர்நெட், டெய்லி நீங்க கால்ஸ் அன்லிமிட்டெட் பேசிக்கலாம், 100 SMS ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு 3 months கொடுக்குறாங்க. எல்லாம் போட்டி போட்டுட்டு போய் லைன்ல நின்று வாங்கி அந்த சிம் எடுத்து நம்ம போட்டாச்சு. சிங்கிள் சிம் மொபைல்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி டியூவல் சிம் மொபைல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் ஆகிறதுக்கு ரீசன் ஜியோ ஒரு முக்கியமான ரீசனா இருந்தது. அதுக்கப்புறமா ஃபர்தரா மறுபடியும் இன்னொரு 3 months எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு இன்டர்நெட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு வாங்கின ஒரு சிம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம அதுல இருந்தே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 6 monthsக்கு யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருந்தோமோ அவங்க எல்லாம் திரும்ப கால் பண்ணும்போது அதே ஜியோ நம்பருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜியோ நம்பரை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா சிம்ஸ் எல்லாம் செகண்ட் சிம் ஆயிடுச்சு. ஜியோ சிம் பிரைமரி சிம் ஆயிடுச்சு. இங்க அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன அப்படின்றது புரியுதுங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜின்ற வேர்டுக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னு தெரியறதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இங்க நம்ம சில ஃபுட்டு பார்க்குறோம். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடியது பரோட்டா. ஸோ இந்த சுகர் வர்றதுக்கு உண்டான முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா பரோட்டா சாப்பிட்றது ஒரு ரீசனா சொல்றாங்க. மதுரை பகுதிகளில் பரோட்டா ரொம்பவே ஃபேமஸ். இப்போ ஒரு எந்த ஏரியால சுகர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒயிட்டா இருக்கக்கூடிய மாவுல இப்ப இந்த பலன்னு இருக்கும் அந்த மாவு அவங்க பிசையும் போது அந்த பரோட்டா மாவு அது அந்த அளவுக்கு ஒயிட்டா வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணணும். அந்த கெமிக்கல்னாலதான் அந்த மாவு அவ்வளவு ஒயிட்டா வருது. இப்போ என்ன ஆகுது, அதை கன்சியூம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சுகர் வந்து வர ஆரம்பிக்கும். நம்மளோட ஃபுட் அப்படின்றது ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்ற கான்செப்ட் போயிட்டு மெடிசின்ஸ் ஓரியன்டா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சாப்பிட்டா நோய் வரும்னு தெரிஞ்சு பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு நிறைய பொருளை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி. ஒரு மெடிசின் இண்டஸ்ட்ரி ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு எப்படி வந்து ஒரு ஃபுட் இருக்கணும்ன்ற கான்செப்டையும் அதுக்கு உண்டான ஃபினான்ஸையும் கொடுக்குறான். எப்படி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. கீழே பாக்குறீங்க இல்லையா ஃபுட்டு, இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு அந்த ஃபுட்டுல என்ன இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுக்குறான். அதுக்கு உண்டான ஃபினான்ஸும் கொடுக்குறான். அதை ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அதை மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு சேல் பண்றாங்க. அதை சாப்பிட்டா உடம்பு வெயிட் போடும். ஆட்டோமேட்டிக்கா அதை சாப்பிட்ட உடனே சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும். இதை சாப்பிட்டா இது வரணும்னு தான் ப்ராடக்டே டிசைன் ஆகுது அப்படின்றது தான் ஸ்ட்ராட்டஜி. மெடிசின் இண்டஸ்ட்ரி இந்த மருந்தெல்லாம் இவ்வளவு தேவைப்படும், இந்த மருந்து இவ்வளவு சேல் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபுட்டே இன்னைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த கான்செப்ட் நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ எது ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு அனலைஸ் பண்ணி நீங்க சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இங்க நம்ம பாசிட்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தோம், ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தோம்.
ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு கம்பெனி இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்கு, இதை எந்த பொசிஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு லாங் ரன்ல ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்றதை தான் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஒரு 3 பாயிண்டா இங்க சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி ரெஃபர்ஸ் டு எ லாங் டேர்ம் பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஒரு பர்டிகுலர் கோல் ஆர் செட் ஆஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இது ஒரு ஷார்ட் டேர்ம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்றேன்னா அதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜி. கிரிக்கெட் இப்போ விளையாண்டுட்டு இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீம்ல, இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அவங்க டிசைன் எப்படி பண்றாங்கன்னா, இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய அத்தனை பிளேயருமே பேட்டிங்கும் பண்ண தெரியணும், பவுலிங்கும் பண்ண தெரியணும்ன்ற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸா வச்சு ரெடி பண்றாங்க. நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றாங்க. ஸோ இது ஸ்ட்ராட்டஜி. அப்போ இட் இன்வால்வ்ஸ் மேக்கிங் சாய்ஸஸ் அபவுட் ஹவு டு யூஸ் ரிசோர்சஸ். அப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்ல நான் எஃபெக்டிவா காம்படிஷன் கொடுக்கணும் அப்படின்ற போது என்கிட்ட என்ன ரிசோர்சஸ் இருக்கு, ரிசோர்சஸை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜி, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. அப்போ a good strategy helps a company gain and sustain a competitive advantage. ஸோ இங்க நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்போ அதை சரி பண்ற மாதிரி என்ன பாலிசிஸ் செட் பண்ணணும். காம்படிட்டர் ஒரு விஷயம் பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அதுக்கு பதிலாக இவங்க ஒரு விஷயத்த பர்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுன்றத பிளான் பண்றதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனி ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றது தான் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றோன்றது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். Strategic management is a process of defining the strategy or direction of an organization and making decisions and allocating resources to pursue the strategy. அப்போ ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஒரு நல்ல ஒரு பிளான் இருக்கு, அந்த ஒரு நல்ல பிளானை எவ்வளவு ரிசோர்சஸ் நம்மகிட்ட இருக்கும் அந்த ரிசோர்சஸ் யூட்டிலைஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுத்துட்டு வரோன்றது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இதுல என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு? இட் இன்வால்வ்ஸ் analyzing the competitive environment, setting objectives, ensure that strategy are implemented effectively. நம்ம பண்ண பிளான் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு ஃபாலோ பண்ற வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அப்போ என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்றாங்க, நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்றாங்க, அந்த அப்ஜெக்டிவ்ஸை அட்டன் பண்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோமா அப்படின்றத வெரிஃபை பண்ற வரைக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நெக்ஸ்ட் 3 ஸ்லைட்ஸ். ஸோ அடுத்த 3 ஸ்லைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எக்ஸாம்ல தனியா ஒரு 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, இது நம்ம நேற்று செஷன்ல கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனி கிட்ட ஒரு 4 பிசினஸ் இருக்கு. ஒரு பிசினஸ்ல அமௌண்ட்டை போடுறத ஸ்டாப் பண்ணி இன்னொரு பிசினஸ்ல அமௌண்ட் எடுத்து வைக்கிறது. இதுக்கு பேரு டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன்னா எந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணா என் கையில ஒரு சோர்ஸ் இருக்கு, என்கிட்ட 4 பிசினஸ் இருக்கு, எந்த பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல ஃபண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றது, எந்த பிசினஸ்ல ஃபண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணணுமோ அதை ரெடியூஸ் பண்றது. இதுக்கு பேரு டைவர்சிஃபிகேஷன். வெர்டிகல் இன்டகிரேஷன். வெர்டிகல் இன்டகிரேஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ல இருந்து மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன், அல்டிமேட் கன்சியூமர்ஸை ரீச் பண்ற வரைக்கும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் நான் பண்ணணும். உதாரணமா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டல்ஸ், ஸ்வீட் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் நடக்கிற இடத்துல போய் பர்ச்சேஸ் பண்றாங்க. ரா மெட்டீரியல்ஸ் எங்க ப்ரொடக்ஷன் நடக்குதோ அங்கேயே போய் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ். அக்யூசியேஷன்ஸ்.
ஃபேஸ்புக் கம்பெனி வாட்ஸ்அப் கம்பெனியை டேக் ஓவர் பண்றாங்க, இதுக்கு பேர் அக்யூசேஷன். ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை வாங்குறது, இது என்ன சொல்லுவோம்? அக்யூசேஷன் சொல்லுவோம். அப்போ ஒட்டுமொத்த கம்பெனிக்கும் சேர்த்து, அவங்ககிட்ட ஒரு 4 கம்பெனி இருக்குன்னா அந்த 4 கம்பெனிக்கும் சேர்த்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கம்பெனியில போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி, வேற ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்றதை பத்தி அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேர் என்னது? கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? இது கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. ஓ, கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்றது என்ன? கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி டீல்ஸ் வித் தி ஓவரால் டைரக்ஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்றது கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் எதை வந்து யாரு கூட கம்பீட் பண்றாங்க, இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் எங்க நம்ம அலோகேட் பண்ணணும், மெர்ஜர்ஸ் அண்ட் அக்யூசியேஷன் ஓரியன்டான டெசிஷன்ஸ் எடுக்கிறது, நியூ பிசினஸ்க்குள்ள நியூ மார்க்கெட்குள்ள நம்ம என்டர் ஆகிறத பத்தி முடிவெடுக்கிறது, இதுக்கு பேரு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. மெர்ஜர்னா என்ன? 2 கம்பெனி ஒன்னா ஜாயின் பண்ணா அதுக்கு பேர் மெர்ஜர். இப்போ வோடஃபோனும் ஐடியாவும் ஒன்னா ஜாயின் பண்ணி விஐன்னு வந்தாங்களா, அதுக்கு பேரு மெர்ஜர். அக்யூசியேஷன்ங்கிறது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணா அதுக்கு பேரு அக்யூசியேஷன். ஃபேஸ்புக் கம்பெனி வாட்ஸ்அப் கம்பெனி டேக் ஓவர் பண்ணாங்க, வாங்கிட்டாங்க, அதுக்கு பேர் அக்யூசியேஷன். இது வரைக்கும் நான் இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ள புதுசா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பேரு நியூ மார்க்கெட்குள்ள என்டர் ஆகுறது. இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்தா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது? கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அடுத்த ஸ்ட்ராட்டஜி பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு கம்பெனி, அதாவது ஒரு ஒரு கம்பெனி 4 பிசினஸ் பண்ணுது. அந்த 4 பிசினஸ்ல எந்த பிசினஸ்ல பணம் போடணும், எந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய பணத்தை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணா அதுக்கு பேர் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. இங்க நம்ம பேசக்கூடியது அந்த 4 பிசினஸ்ல ஒரு பிசினஸ் பத்தி மட்டும் பேசுறதுக்கு பேரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்ப இந்த பர்டிகுலர் பிசினஸ எப்படி சக்சஸ் பண்றது, இந்த பர்டிகுலர் பிசினஸ்க்கு எப்படி மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்றது, எந்த கஸ்டமர்ஸ அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம டார்கெட் பண்ணா சக்சஸ் பண்ண முடியும், இப்படி அனலைஸ் பண்றதுக்கு பேரு, இந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு பேரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜின்றது ஒட்டுமொத்தமா அது பெரிய பெரிய லெவல். அதுக்கு அடுத்து இப்போ 4 கம்பெனி இருக்குன்னா 4 கம்பெனிக்குமா சேர்த்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு பேரு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி. அதுல இருக்க ஒரே ஒரு கம்பெனிக்கு எடுக்கக்கூடிய முடிவுக்கு பேரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது focus on how a company compete within a particular industry or a market. இப்போ ஒரு கம்பெனியில வந்து ஒரு டிவி மேனுஃபேக்சர் பண்றாங்க, மொபைல் மேனுஃபேக்சர் பண்றாங்க, வாட்ச் மேனுஃபேக்சர் பண்றாங்க, சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இது 4 இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. 4 டிஃப்ரெண்ட் ப்ராடக்டை 4 தனித்தனி இதுல மேனுஃபேக்சர் பண்றாங்க. அப்போ இதுல அந்த சிஸ்டம் மேனுஃபேக்சர் பண்றவங்களை பத்தி மட்டும், இல்ல ஒரு டிவி மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரி மட்டும் பத்தி அனலைஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அந்த டிவி மேனுஃபேக்சர் பண்றவங்களை பத்தி அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், யாரெல்லாம் காம்படிட்டர்ஸ், பர்டிகுலர் மார்க்கெட், எந்த மார்க்கெட்ல அதிகமா இது சேல் ஆகுது, அப்போ ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணணும், காம்படிட்டர் எப்படி வச்சிருக்கிறாங்க, நம்ம இன்னொரு எப்படி சேஞ்ச் பண்ணி கொண்டு வரலாம், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், பிரைசிங், மார்க்கெட்டிங், எப்படி நம்ம ப்ராடக்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம், இந்த ஓரியன்டா இருக்கக்கூடிய டிசிஷன்ஸ்க்கு பேரு, ஃப்ரேம் உடைய ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. The goal is to create a competitive advantage. நம்மகிட்ட ரிசோர்சஸ் ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அந்த லிமிட்டட் ரிசோர்சஸ் எஃபெக்டிவா யூஸ் பண்ணி காம்படிஷன் அப்படின்றதுல ஒரு வித்தியாசத்தை காட்டணும். காம்படிட்டர் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம காட்டணும். இன்னைக்கு தேதி வரைக்கும் விவோ மொபைல்ஸ் இன்னும் சேல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட ரீசன் கேமரா. OnePlus மொபைல் சேல் ஆயிட்டு இருக்குன்னா கேமரா பிளஸ் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ப்ராடக்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜா அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ இது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு பேரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி.
ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ஆப்ரேஷனல் ஓரியன்டான முடிவுகள் எடுக்கிறோம். அது இப்போ சம்பந்தமா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்றோம் அப்படி சொன்னா இதுக்கு பேர் என்னது? ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் நம்ம அந்த கோல்கேட்டை உதாரணமா சொன்னேன். கோல்கேட் ப்ரீவியஸா வந்து அந்த அந்த பேஸ்ட் வெளியில வரக்கூடிய பகுதியை ரொம்ப சின்னதாக தான் வச்சிருந்தாங்க. எல்லா ஆர்கனைசேஷனும் சின்னதாக தான் வச்சிருந்தாங்க. எல்லா பேஸ்ட்டுமே அப்படிதான் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெருசா வைக்க முடியுமோ அந்த மூடியை அவ்வளவு பெருசா வைக்கிறாங்க. கொஞ்சமா அமுக்குனாலே நிறைய வெளியில வர மாதிரி. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து ஒரு கம்பெனில ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் பார்க்கும்போது 10,000 ரூபான்னு எழுத மாட்டான். 9,999 ஒன்லி. இப்போ 10,000 ரூபாய் இல்லைன்ற ஒரு மனநிலையை கிரியேட் பண்றது. அதே மாதிரி 9,599 இல்ல அந்த மாதிரி ஒரு ரூபாயை கம்மி பண்றது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதுக்காக, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜியை 3ஆ பிரிச்சாங்க. ஒன்று கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 4-5 கம்பெனி வச்சிருக்கு. அந்த 4-5 கம்பெனில எந்த கம்பெனில பணம் போடணும், எந்த கம்பெனில இருக்கக்கூடிய அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே கார்பரேட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பிசினஸ் ஸ்ட்ராட்டஜினா ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறதுங்க. அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி எப்படி அவங்களோட மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்ண போறாங்க, எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த காம்படிஷன்ல சர்வை ஆக போறாங்கன்றதை அனலைஸ் பண்றது பேர் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜின்றது இன்னும் ஒரு படி கம்மியா, ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஆப்ரேஷனல் லெவல்ல ஹியூமன் ரிசோர்சஸ் எப்படி எடுக்க போறாங்க, இந்த மாதிரியான முடிவுகளுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணாங்கன்னா இதுக்கு பேரு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ரீவியஸா இதை நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஸோ ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன சொல்லுது, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்றது என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் கஸ்டமர்ஸ். ஆல்ரெடி அந்த மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்காங்க, காம்படிஷன்ஸ் ஹெவியா இருக்கு, பெரிய பெரிய பிராண்ட் அங்க உள்ள ஆல்ரெடி இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல நான் அதுக்குள்ள இறங்க போறேன், அந்த பெரிய கம்பெனிஸ் பண்ணக்கூடிய பிசினஸ நானும் பண்ண போறேன், அதுல நான் சக்சஸ் பண்ணி காட்ட போறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் கஸ்டமர்ஸ். ஆல்ரெடி அந்த இடத்துல ஹெவி காம்படிஷன் இருக்கு, என்னோட ப்ராடக்டை அந்த இடத்துல நான் லான்ச் பண்ணி என்னோட அதுல அந்த ஆல்ரெடி வேற ஒரு கம்பெனில இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் என் சைடு எடுக்க போறேன்னு சொன்னா இதுக்கு பேரு ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னா என்னன்னா, இது வரைக்கும் காம்படிஷனே கிடையாது, கஸ்டமர்ஸுக்கு அந்த ப்ராடக்டை பயன்படுத்தி பழக்கமும் கிடையாது. புதுசா நான் ஒரு இடத்துக்கு போறேன், அங்க இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு ஒரு ப்ராடக்டை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அதை அவங்கள பயன்படுத்த வச்சு நான் தொடர்ந்து என்னோட ப்ராடக்ட்டுக்கு அவங்கள உள்ள கொண்டு வர போறேன், என் ப்ராடக்டை அவங்க கண்டினியூவா பயன்படுத்துற மாதிரி பண்ண போறேன். இதுக்கு பேர் என்னது? ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன்ல நானும் போய் ஃபைட் பண்ண போறேன்னு சொன்னா அதுக்கு பேரு ரெட் ஓஷன். ப்ளூ ஓஷன்னா காம்படிஷனே எனக்கு வேணாம்ப்பா, நான் தனியா நான் போய் ஒரு பிசினஸ புதுசா நான் இது வரைக்கும் கஸ்டமர்ஸ் பயன்படுத்தாத ஒரு இடத்துக்கு போய் அங்க வந்து நான் என்னோட பிசினஸ நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது டிஃபரன்சஸ்னு பார்க்கும்போது, கம்பீட் இன் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ளூ ஓஷன் கிரியேட் அன்கண்டஸ்டட் மார்க்கெட், அங்க போட்டி இல்லாத ஒரு மார்க்கெட்டுக்கு போயிடுறது. 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு போட் காம்படிஷன். போட் தி காம்படிஷன்.
இங்க ப்ளூ ஓஷன்ல மேக் த காம்படிஷன் இர்ரெலவென்ட். காம்படிஷனுக்குமே வேலையே இல்லாத ஒரு இடத்துல, மத்த யாருமே அதை ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு இடத்துல புதுசா போய் கிரியேட் பண்றது. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுது? எக்ஸ்ப்ளாய்ட் எக்ஸிஸ்டிங் டிமாண்ட். ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிமாண்ட, ஆல்ரெடி வேற ஒரு கம்பெனியை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, கம்பெனி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை என் கம்பெனிக்கு எடுக்கிறது. ஆனா ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுது இந்த இடத்துல? கிரியேட் அண்ட் கேப்சர் நியூ மார்க்கெட். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும், ரெட் ஓஷன் பொறுத்த வரைக்கும், மேக் த வேல்யூ காஸ்ட் ட்ரேட் ஆஃப். ப்ளூ ஓஷன் பொறுத்த வரைக்கும், பிரேக் தி வேல்யூ காஸ்ட் ட்ரேட் ஆஃப். அந்த வேல்யூ காஸ்ட் ட்ரேட் ஆஃப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணும்போது மேக்சிமம் பெனிஃபிட் அவருக்கு எந்த எதுல கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட்ல தான் அவர் கண்டினியூவா வாங்குவார். அப்போ இங்க மேக்சிமம் பெனிஃபிட் கொடுக்கறது மூலமா அந்த பிசினஸ்ல அவங்க சஸ்டைன் ஆவாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் கிடையாது. அப்போ அலைன் த ஹோல் சிஸ்டம் ஆஃப் ஃபர்ம் ஆக்டிவிட்டீஸ் வித் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஆர் லோவர் காஸ்ட். கம்மியான விலையில ஒரு பொருளை கொடுக்கறத டார்கெட்டா வச்சு ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. என் காம்படிட்டரும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாரு, நானும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஆனா என்னோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியான பிரைசிங்ல இருக்கும், குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேரு ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, டிஃபரன்சியேஷன் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ல இருந்து வித்தியாசத்தை காட்டுறாங்க, வித்தியாசப்படுத்தி புது கஸ்டமர்ஸை மட்டும் டேக் ஓவர் பண்றாங்க, கேப்சர் பண்றாங்கன்னா அதுக்கு பேரு ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுது? இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டீடைல்டு யூனிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் ஸ்கேனிங். இந்த என்விரான்மெண்டல் ஸ்கேனிங் அப்படின்றது தான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம பார்த்தோம். ஸ்வாட் அனாலிசிஸ், பேஸ்டல் அனாலிசிஸ் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணோம். ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணும்போது என்னெல்லாம் அனலைஸ் பண்ணணும்? அப்போ ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்ட்ல சஸ்டைன் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ஜெக்டிவ்ஸை அட்டன் பண்ற மாதிரி ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு பேர் தான் எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். அப்போ இதை ஒட்டு மொத்தமா சேர்ந்தது என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா 4 விஷயம். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஸ்கேனிங்கு, ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்றது, ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன், அது ப்ராப்பரா நடந்திருக்கான்னு வெரிஃபை பண்றது. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்ல எதுவுமே கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்க முன்னாடி என்ன பேசணுமோ அதே தான். இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்கேனிங், அதுக்கு அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு அதை அனலைஸ் பண்றது, அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு வெரிஃபை பண்றது. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இது வந்து ஒரு ஸ்மால் கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, ஒரு 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட் அப்படின்னா என்ன? ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட் அப்படின்றது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸையும் அந்த ரிசோர்ஸஸை பயன்படுத்தி எவ்வளவு எஃபெக்டிவா நம்ம ஆக்டிவிட்டிஸை பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட். ரிசோர்ஸஸையும் ஆக்டிவிட்டிஸையும் மேட்ச் பண்றதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட். ஓகேங்களா? 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட் அப்படின்னா என்னன்னு, நம்மகிட்ட என்ன ரிசோர்ஸஸ் இருக்கு, அந்த ரிசோர்ஸஸையும் நம்மளோட ஆக்டிவிட்டிஸையும் மேட்ச் பண்றதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட். ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரெச். ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரெச் அப்படின்றது ரிசோர்ஸஸ் என்ன இருக்கோ அந்த ரிசோர்ஸஸையும் காம்படிஷன், அந்த காம்படிஷனுக்கு நம்மளோட ரிசோர்ஸஸ் எப்படி மேட்ச் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரெச் அப்படின்றது. ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இதோட ஃப்ரேம் ஒர்க்.
அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்ல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க டோட்டலா 5 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன அனலைஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இப்ப எங்க இருக்கோம், நம்மளோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன, நம்ம கம்பெனியோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன, நம்ம இப்ப எங்க இருக்கோம், எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்றது ஸ்டேஜ் 1. வேர் வி வாண்ட் டு கோ, செட்டிங் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் ஃபியூச்சர், இதுதான் ஸ்டேஜ் 2. அப்போ ஒரு கம்பெனியோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன, அந்த கம்பெனி எந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, எந்த ஸ்டேஜுக்கு அது போகணும்னு நினைக்குது அப்படின்றத முதல்ல ஃப்ரேம் பண்ணணும். அப்போ ஒரு டார்கெட் சொல்லியாச்சு, அந்த டார்கெட்டுக்கு போறதுக்கு வேற என்னெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு அனலைஸ் பண்றதுக்கு பேரு ஸ்டேஜ் 3. அனலைஸ் ஆஃப் வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு அச்சீவ் த கோல் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், சென்னைக்கு போகணும், இதான் சென்னைக்கு போகணுன்றது டார்கெட்டு, சென்னைக்கு போறதுக்கு என்ன வேலை இருக்கு, அப்பதான் அடுத்த ஸ்டேஜ். அடுத்தது செலக்டிங் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் லைன் வித் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ எந்த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்றது, அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸா எடுத்துட்டு போறது அடுத்த ஸ்டேஜ். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சாதாரணமா எப்படி சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனியை பத்தி அனலைஸ் பண்றது, ப்ரெசன்ட் கண்டிஷன், ப்ரெசென்ட்ல அந்த கம்பெனி எங்க இருக்குன்றதை அனலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் அந்த கம்பெனி எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்குது, எந்த பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்குது அப்படின்றது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது வந்து அந்த பொசிஷன் அட்டன் பண்றதுக்கு என்னெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு அனலைஸ் பண்றது மூணாவது ஸ்டேஜ். அதுல பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவை செலக்ட் பண்றது நாலாவது ஸ்டேஜ். அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அச்சீவ் பண்றது அஞ்சாவது ஸ்டேஜ். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். இதுல ஸ்டெப்ஸ் அப்படின்றது முன்னாடி நம்ம பேசின அதே தான் எங்கேயுமே திரும்ப வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையிங் பிஸ்னஸோட மிஷன், பர்பஸ், அப்ஜெக்டிவ்ஸ். இதுல இந்த அப்ஜெக்டிவ் ஃப்ரேமிங் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிஷன்னா என்ன, பர்பஸ்னா என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அடுத்த ஸ்லைட்ல நம்ம அதை டீட்டெயிலாக பேச போறோம். என்விரான்மெண்டல் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸோட மிஷன் என்னன்னு, மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு ஃப்ரேம் பண்ணணும். நம்ம சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் அனலைஸ் பண்ணணும். ஆர்கனைசேஷனோட டைரக்ஷன்ஸ் சரியா அதை நோக்கி போயிட்டு இருக்கா, நம்மளோட அப்ஜெக்டிவ் நோக்கி தான் போயிட்டு இருக்கா அப்படின்றத ஃப்ரேம் பண்றது. ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கறது. ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த ப்ராப்பரா அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கா, ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்றது. அடுத்தடுத்த ஸ்லைட்ல அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த மிஷன் விஷயம்லாம். ஸோ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த இமேஜ் சாந்தி சோஷியல் சர்வீஸ், அவரோட அதோட ஓனர், ஃபவுண்டர் அப்படி சொல்லலாம். இந்த சாந்தி சோஷியல் சர்வீசஸோட ஃபவுண்டர். இவர் சமீபத்துல இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாருன்றத மக்களுக்கு சொல்றதுக்கு ஒரு போட்டோ வேணும். இவர் இருந்தாரு, இறந்துட்டாரு, அது சொல்றதுக்கு ஒரு போட்டோ வேணும், தேடுறாங்க, போட்டோஸே கிடைக்கல. முகம் என்னோட கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல நாள் ஒண்ணுக்கு ஒரு 10,000 பேர் வந்து இன்னைக்கு சாப்பிடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சாந்தி சோஷியல் சர்வீஸ் ஒரு ரீசனா இருக்கும். பர் டே மினிமம் ஒரு 10,000 பேர் அங்க பெனிஃபிட் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட விஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, அவர் யோசிச்சது என்ன அப்படின்னா, என்னோட முகம் வெளியே தெரியணும்னு அவசியம் இல்லை, மக்களுக்கு நல்லது போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு அதை அவர் தொடங்குறாரு. அப்போ விஷன் அப்படின்றது என்ன? விஷன் ப்ரொவைட் எ ரோட் மேப் டு கம்பெனிஸ் ஃபியூச்சர். கம்பெனி என்னவா ஆகணும் அப்படின்னு நினைக்குதோ அது இப்படி போனா ஆகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு விஷன். Vision indicate the kind of company management is trying to create for future. அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல என்னவா இருக்கணும் அப்படின்னு நினைக்குது, அதை சொல்றதுதான் விஷன். விஷன் ஸ்பெசிஃபைஸ் அபவுட் கம்பெனி இன்டென்ஷன்.
and capabilities to adapt a new technology. Vision also specifies management policies towards customers and society. இதெல்லாம் எப்படி இருக்கு, இவங்களோட பாலிசிஸ் என்ன, அந்த டாக்ஸேஷன் இன்ட்ரடியூஸ் ஆன டைம்ல எல்லா ஹோட்டல்ஸும் பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆன டயத்துல எல்லா ஹோட்டல்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜிஎஸ்டி போட்டாங்க, டாக்ஸ் அதிகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸ்னால எல்லா பொருளோட விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹோட்டல்ஸும் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் விலையை ஆட் பண்ணி விட்டாங்க. ஆனா சாந்தி சோசியல் சர்வீஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா முன்ன என்ன விலையோ அதே விலையில அந்த ஜிஎஸ்டி ரொம்ப அழகா டீல் பண்ணிருந்தாங்க சாந்தி சோசியல் சர்வீஸ். அப்போ அவங்களோட பாலிசி டுவர்ட்ஸ் கஸ்டமர்ஸ் அண்ட் சொசைட்டி எப்படி இருக்கு, இத பத்தி சொல்றதுதான் விஷன். அப்போ விஷன் ப்ரொவைட் எ ரோட் மேப் டு கம்பெனிஸ் ஃபியூச்சர். ஒரு நல்ல விஷன் இருந்தா அதுல என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் ஏ விஷன். அப்போ ஒரு நல்ல விஷன் அப்படின்றது இன்ஸ்பைரிங், அங்க ஒர்க் பண்றவங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ ஒரு விஷன் அப்படின்றது ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு கம்பெனி எங்க போகணுமோ அதை நோக்கி போயிட்டே இருக்கலாம். ஸோ குட் விஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமன் ஐடென்டிட்டிய, ஒரு பர்பஸ ஒரு பிசினஸ்க்கு கொடுக்குது. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றத கொடுக்குது. ஒரு குட் விஷன் அப்படின்றது எப்படி இருக்கும்? காம்படேட்டிவ், ஒரிஜினல் அண்ட் யூனிக்கா இருக்கும். வேற என்ன இதுல அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, த மேக் சென்ஸ் இன் த மார்க்கெட் பிளேஸ் as they are practical. விஷன் அப்படின்றது இமேஜினேஷனா இருக்காது, ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்லும். ஒரு நல்ல விஷன் அப்படின்றது ரிஸ்க் டேக்கிங் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன், அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல சப்போர்ட்டிவா இருக்கும். லாங் டேர்ம் திங்கிங் பத்தி சொல்லக்கூடியது, ரொம்ப ஜென்யூனா இருக்கும், ஒரு நல்ல இன்டெகிரிட்டி கொடுக்கும், அங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு விஷன் அப்படின்றது. அப்போ விஷன் அப்படின்றது ஒரு கம்பெனியோட ரோட் மேப், எங்க இருக்காங்க எங்க போகணும் அப்படின்றத சொல்லக்கூடியதுதான் விஷன். மிஷன் அப்படின்றது என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். மிஷன்றது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்க காலேஜ் இருக்கு அப்படின்னா காலேஜ்ல காலையில என்ன டைம் உள்ள வரணும், என்ன டைம் பிரேக் டைம், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இப்படிதான் இதை ரன் பண்ணணும், இந்த கல்லூரி இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் மிஷன். ஸோ மிஷன் அப்படின்றது a definition of product and services the organization provides. இப்போ கோயம்புத்தூர்ல காலேஜஸ் அவங்க மிஷனா என்ன சொல்லியிருப்பாங்க? ஹை குவாலிட்டி எஜுகேஷன் டு எவ்ரி ஒன். இதை வந்து மிஷனா கொடுப்பாங்க. அவங்க என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத அங்க சொல்லியிருப்பாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்றத சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன டைப் ஆஃப் மார்க்கெட்ல இருக்காங்க, கஸ்டமர்ஸோட நீட் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, இதை பத்தி சொல்லக்கூடியது மிஷன். ஒரு நல்ல மிஷன் அப்படின்றது கம்பெனிக்கு இருக்க வேண்டியதோட அவசியம் என்ன? அப்ப கம்பெனியோட மிஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா என்ஷூர் யூனிஃபார்மிட்டி ஆஃப் பர்பஸ் வித்தின் தி ஆர்கனைசேஷன். வேலை பார்க்கக்கூடிய எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக வேலை பார்க்கணும். ஒரு காலேஜ்னா அங்க வரக்கூடிய எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக படிக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக வரணும். ஒரு கம்பெனில வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு பர்பஸோட ஒர்க் பண்ணணும் இல்லையா? அப்ப அந்த பர்பஸ் யூனிஃபார்மா இருக்கணும்னா அதுக்கு மிஷன் ஒண்ணு வேணும். அப்ப அந்த மிஷன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனில கொண்டு வரணும். யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனிக்குள்ள போகும்போது இப்படிதான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும், இப்படிதான் நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு மிஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ ஒரு டு எஸ்டாப்ளிஷ் ஏ ஜெனரல் டோன்,
ஆர்கனைசேஷனல் கிளைமேட் கிரியேட் பண்றது. ஸோ இப்படிதான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும், இந்த வேலையை இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தா அதுக்கு பேரு மிஷன். அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை தாண்டி இந்த ஏரியா வந்து ப்ராக்டிக்கலா லைஃப்ல உங்களுக்கு நிறையவே யூஸ் ஆகக்கூடியது. அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ், டார்கெட். Objectives are performance target which organization wants as result or outcome in the specified period. Objectives அப்படின்றது என்னன்னா எதை ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள ஒரு கம்பெனி அட்டன் பண்ணணும்னு நினைக்குது, அது பேர் தான் அப்ஜெக்டிவ். இப்போ அந்த அப்ஜெக்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க சப்ஜெக்டுக்குன்னு படிக்காதீங்க, லைஃபுக்குன்னு படிங்க. இந்த பேஜ் மட்டும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூல், அப்ஜெக்டிவ் வச்சீங்கன்னா டைம் ஃப்ரேம் இல்லாம அப்ஜெக்டிவ் வைக்கக்கூடாது. டைம் ஃப்ரேம் ரொம்ப 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 முக்கியம். அப்ஜெக்டிவ்ஸ்க்கு டைம் ஃப்ரேம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்லியிருப்போம், நீங்க ஒரு அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்றீங்க, இன்னையோட அப்ஜெக்டிவ் என்னன்னு நீங்க ஃப்ரேம் பண்றீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு அதுக்கு ஃப்ரேம் பண்ணுங்க. இன்னைக்கு 6 மணிக்குள்ளன்னா 6 மணிக்குள்ள, 8 மணிக்குள்ளன்னா 8 மணிக்குள்ள ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணணும். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது சிம்பிளா இருக்கணும். பெரிய அட்டன் பண்ண முடியாத அப்ஜெக்டிவ்ஸா ஃப்ரேம் பண்ணக்கூடாது. அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்? சிம்பிளா ஃப்ரேம் பண்ணணும், சிம்பிளிஃபைடா இருக்கணும். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியறதா இருக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த அப்ஜெக்டிவ் நான் அட்டன் பண்ணிட்டேனா இல்லையா அப்படின்றத மெஷர் பண்ண முடியணும். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது. ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் இதோட போதுமானது. நாளைக்கு செஷன்ல இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆயிடும். மறுபடியும் நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். ஓகே. Thank you, sir.